இந்த 9th முடிச்சுட்டு 10th போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எந்த சப்ஜெக்ட்ஸ் ஹார்டாக இருக்கோ அதை நீங்கள் லீவ்லேயே படிக்க ஆரம்பிங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல். ஹாய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆல்னு செட் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. லீவில் ஹாப்பியாக இருக்குமா, போரிங்காக இருக்குமா, நீங்களாம் ஊருக்கு கிளம்புறீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 1 to 9th ஸ்டூடெண்ட்ஸுக்கு வருவோம். ஸோ அதுக்கான கவர்மெண்ட் ப்ரொசீடிங் கொடுத்துருக்காங்க. லீவில் எப்படி சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது. சேஃபாக இருக்கணும், வெயில் டைமில் அந்த ஹைஜீனிக் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும், அந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு குளிராக இருக்கிற இந்த பல வகைகள் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிடணும், அதெல்லாம் கவனமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் நீர்நிலைகள், அதாவது இந்த ஃபால்ஸு, அதெல்லாம் நீங்கள் பேரண்ட்ஸோடு தான் போய் குளிக்கணும். ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு அந்த மாதிரி குளிக்கிறது வைக்கிறதுலாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மார்னிங் டைமில் விளையாடுங்க, ஓகேவா? 7 to ஒரு 9 to 10 o'clock வரைக்கும் விளையாடலாம். ஈவினிங் டைமில் ஒரு 5:30 to 7:30 வரைக்கும் விளையாடலாம். இன்பிட்வீன் கேப்பில் நீங்கள் கொஞ்சம் படிக்கிற மாதிரி பாருங்கள், இல்லைனா ஃப்ரீ டைமில் புக்ஸ் ஏதாவது பாருங்கள், இல்லைனா பிளேயிங் கேம்ஸ் வீட்டிலே விளையாடுங்க. பட் மொபைலை அவாய்ட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட் நீங்கள் கேட்டகரி ஸ்டாண்டர்ட் வரும்போது அந்த புக்ஸ் எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ண ஆரம்பிங்க. எல்லாம் உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன், எல்லாமே அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வேறு என்ன, இப்போ 10th to 12th வருவோம். அது நீங்கள் கேட்டகரி வந்துட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து 10th முடிச்சு என்ன குரூப் செலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. 10th to 11th ஸ்டூடெண்ட்ஸு. 11th 12th வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது நோட்ஸ் எடுக்கணும் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருங்க. மேக்ஸ் நோட்ஸ், ஃபிசிக்ஸ் அதெல்லாம் எழுத ஆரம்பிச்சிருங்க, யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துங்க. 12th ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லவே தேவையில்ல, காலேஜுக்கு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. 1 to 9th ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 9th 10th வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக்ஸ் எல்லாமே நான் கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன், கைடுமே உங்களுக்கு நான் கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன். மேக்ஸுக்கெல்லாம் ஃபுல் கைட் சொல்யூஷன் எல்லாமே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைனா கூகுளில் போய்ட்டு 10th மெட்டீரியல் கனிமேக்ஸ் அப்படின்னு போட்டுன்னு எல்லாமே வந்துடும். ஸோ அதை சொன்ன மாதிரி தான், லீவில் நல்லா ஜாலியாக என்ஜாயும் பண்ணிக்கோங்க. பட் சைட் பை சைட் நீங்கள் கொஞ்சம் எந்த சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு ஹார்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்ட்ஸை நீங்கள் படிங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஸ்டாண்டர்ட் வைஸ் சொல்லிவிட்டு சொல்லுங்கள், பார்க்குறேன் எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படின்றது. முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு மொபைலில் அவாய்ட் பண்ணிக்கோ, மொபைல் அவாய்ட் பண்ணிவிட்டு விளையாடுற மாதிரி பாருங்கள். மொபைலில் கேம்ஸ் விளையாடாமல் நார்மலாக விளையாடுற கேம்ஸ் விளையாண்டு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் இந்த சம்மர் வெக்கேஷன்ஸை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஆன்சர் கீ எல்லாமே உங்களுக்கு நான் 6th to 9th நம்ம சேலம் டிஜிட்டல் மேக்ஸ் கீ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நார்மல் வீடியோஸில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் சம்மர் வெக்கேஷன்ஸ் வாழ்த்துக்கள். எல்லாம் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். போதுன்றவங்களுக்கு லீவ் கொடுத்துட்டாங்க, ஓகேவா? தேங்க்யூ.